வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீன், மீடியன், மோட். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ்லி ஸ்கியூடா நெகட்டிவ்லி ஸ்கியூடான நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் 5 கான்செப்ட்ஸு உள்ளே வந்திருக்கு. ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? டியூரிங் தேர் ஃபஸ்ட்டு ஸ்விம் த்ரூ எ வாட்டர் மேஸ் 15 laboratory rats made the following number of errors. Blind alleyway entrances. ஸோ நம்மளுக்கு எரர்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்கிற எரர்ஸ் வேல்யூவை பயன்படுத்தி மோடு கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் would it be possible to categorize the shape of this distribution as balanced, positively skewed or negatively skewed நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு மோட், மீடியன், மீன் இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா எரர்ஸ், இதை வந்து நம்ம சார்ட் பண்ணி எழுதணும், அதாவது அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். 2, 2, 3, 3, 4, 5, 5, 5, 6, 7, 8, 10, 12, 17, 28. ஸோ செக் பண்ணிக்கலாம். 1, 2, ஓகே 2 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 3, ஓகே 2 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு 4 இருக்கா? இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 3 5 இருக்கணும். 1 2 3. நெக்ஸ்ட் 6 7 8 ஒன்று தான் இருக்குது. 6 7 8. நெக்ஸ்ட் 10. நெக்ஸ்ட்டு 12 17 28. ஓகே, ஆர்டராக எழுதியாச்சு. தான் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே மோடு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம மோடு எதை சொல்லுவோம்னா, the number that appears the most. The number that appears the most. ஸோ இதுக்கு தான் டெஃபினிஷன் இது மோடுக்கு. ஸோ எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், 2 2 இருக்குது, 2 3 இருக்குது, ஒரே ஒரு 4 இருக்குது, 5 3 டைம்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று தான் இருக்குது. அப்போது இதில் எந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது? 5 தான் அதிகமாக இருக்குது. அப்போ மோட் இஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளோதான், முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, மீடியன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீடியன். ஓகேங்களா? மீடியன் என்னதுன்னா, நம்ம மிடில் வேல்யூ பார்க்கணும். ஸோ நம்ம இந்த ஆர்டராக இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் மிடில் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். சரி, இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ நம்மளுக்கு 15 இருக்குது எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இது ஒரு டெஃபினிஷன் எழுதிடுறேன். த மிடில் வேல்யூ when the numbers are in order. ஸோ நம்பர்ஸ் வந்து ஆர்டராக இருக்கும் போது அதோட மிடில் வேல்யூ நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மிடில் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 15/2. ஸோ 15/2 வரும் 7.5 வரும். ஓகேங்களா? ஸோ 7.5னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ரவுண்ட் பண்ணி 8ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது 8ன்னு எடுத்துக்கலாம் அடுத்த எலமெண்ட். ஸோ 8th எலமெண்ட் தான் மீடியன் ஈக்குவல் டு 8th எலமெண்ட் என்ன இருக்குது பாருங்கள், இதில் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8th எலமெண்ட் மீடியன் 5 தான் இருக்குது. ஸோ மீடியனும் 5 தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீன். நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறோம் மீன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு மீன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லா நம்பர்ஸ்னுடைய ஆவரேஜ் தான் மீன். ஸோ டெஃபினிஷன் வந்து the average of all numbers. ஸோ
இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீன்னு சொல்லுவோம். சரி, therefore மீன் ஈக்குவல் டு, ஸோ எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணணும். அதாவது இங்கே சார்ட் பண்ணியிருக்கோம் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் 2 + 2 + 3 + 3 4 + 5 + 5 + 5 கரெக்டாக எழுதுங்க. 6 + 7 + 8 + 10 + 12 + 17 + 28. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக 15 எலமெண்ட்ஸ். ஸோ 15ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 4 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 105 வருது. ஸோ 105/15. ஸோ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 15 1s are 15 7s are. therefore mean is equal to 7. ஸோ மீன் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மோட் கண்டுபிடிச்சாச்சு, மீடியன் கண்டுபிடிச்சாச்சு, மீனும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித்தவுட் கன்ஸ்ட்ரக்டிங் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப்லாம் நம்ம போடாமல், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் எதுவுமே போடாமல், எப்படி இவங்க கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாசிட்டிவ்லி ஸ்கியூடா நெகட்டிவ்லி ஸ்கியூடான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன், இப்போ நம்மளுக்கு மீன் வேல்யூ என்ன கிடைச்சது? மீன் வேல்யூ என்ன கிடைச்சது? நம்மளுக்கு 7ன்னு கிடைச்சது. மீடியன் வேல்யூ என்ன கிடைச்சது? 5ன்னு கிடைச்சது. மோட் வேல்யூ என்ன கிடைச்சது? அதுவும் 5 தான் கிடைச்சது. ஸோ நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், மீன் வேல்யூ வந்து மீடியனை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்லி ஸ்கியூடு. ஓகேங்களா? சரி, அப்படி இல்லைன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூடு. இதுதான் கான்செப்ட். இப்போது இங்கே மீன் வேல்யூ 7 இருக்குது. மீன் வேல்யூ 7. ஸோ மீன் இஸ் கிரேட்டர் தென் மீடியன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மோட விடையும் கிரேட்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மீன் வேல்யூ மற்றதை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, அது முக்கியமாக நீங்கள் மீடியனை பாருங்கள், மீடியன் மோட் இதை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லலாம். அப்படி மீன் வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம நெகட்டிவ்லி ஸ்கியூன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்ம கிராஃபு, இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் எதுவுமே பயன்படுத்தாமல், ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இது பாசிட்டிவ்லி ஸ்கியூன்னு சொல்கிறோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.